அன்பு சொந்தங்களுக்கு அம்மாவின் அன்பான வணக்கம். பொறுத்து பார்த்தேன்ப்பா. இன்றைக்கி அரிசி ஊற வச்சிட்டேன், வேறு வழியே இல்லை. பொருளாதார சூழ்நிலை வேறு, ரெஸ்ட் எடுக்கலாம் மனசு இல்லை. 2.5 கிலோ அரிசி ஊற வச்சேன். 2.5 கிலோவில் இதில் 1.5 கிலோ இட்லி அரிசி, மிச்சம் 1 கிலோ அரை கிலோ புழுங்கரிசி ரேஷன் அரிசி, அரை கிலோ பச்சரிசி போட்டு ஊற வைப்பேன். எப்போவுமே எனக்கு அளவு அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. நாளையிலேருந்து மறுபடியும் டிஃபன் வேலை காலையில் போட்டுக்கலான்னு போட்டு 350 கிராம் உளுந்துப்பா. 2.5 கிலோவுக்கு 350 கிராம் உளுந்து. இதோடு நான் கொஞ்சம் இந்த கொட்டைமுத்து விதைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆமணக்கு விதை, அது உளுந்து ஆட்டையில் ஒரு 4 பல் போடுவேன். இப்போ தான் தோல் உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். நானும் மருந்து ஊற்றிட்டு நல்லா தூங்கிட்டேன்ப்பா. எந்திரிச்சு பார்க்குற 2:30 மணி. பசி வேறு. நேற்று வச்ச ரசம்தான் இருக்குது. சாப்பிட்லாமா வேண்டாமான்னு பார்த்தா சாப்பிட்லாங்கிறத ஜெயிச்சுது. மறுபடியும் ஒரு டம்ளர் சின்னதாக காப்பி டம்ளரில் ஒரு டம்ளர் சின்ன குக்கரில் வச்சு ரசம் இருக்கே, பழைய நேற்று வச்ச ரசம், சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். காலையில் டிஃபன் பக்கத்தில் மாவு விற்கிறாங்க, 40 ரூபா ஒரு பாக்கெட்டு. ஆனால் நான் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 2 தோசை ஊற்றி அதுக்கு சட்னி அரைச்சி சாப்பிட்டேன். அந்த சட்னி இருந்தது. சரி, ஏன் பசியோடு கிடக்கணும், நம்மளால் பசியை பொறுக்க முடியல. அது மாத்திரை வேறு சாப்பிட்றோமா, அந்த துவையில் வச்சு கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிட்டுக்கலான்னு போட்டு விசில் அடங்குறதுக்கு கூட அவ்வளோ முதல்ல 2:30 மணி வரை தூங்கிட்டேன். அதே விஷயம் வகை வகையாக செஞ்சு சாப்பிட்டாலும் நம்மளும் சோத்துக்கு ஒரு நேரம் அலையிற நேரம் வந்துருச்சு. நம்ம ஒன்றும் பெரிய வசதியானவங்க இல்லையே. இந்த துவையில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருந்தது. அப்புறம் பாடனை வாங்கி சும்மா இருக்காதுங்கிற மாதிரி ஒரு 4-5 நாளாக ஒரு சின்ன கூடை ஒன்று ஆரம்பித்து போட்டு அது ஃபினிஷிங் டேஸ்ட்டுக்கு வந்துருச்சுப்பா. நீ கைப்பிடி போட்டால் வேலை முடிஞ்சது. இப்படி தான் எனக்கு வேலை. சும்மா இருக்கவே முடியாது என்னால். ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்து பழக்கமாயிருச்சா. இன்றைக்குள்ளே இது கைப்பிடி போட்டால் இதில் ஒரு 150 ரூபா கிடைக்கும். நம்ம சும்மா இருந்தால் அந்த 150 ரூபா என்ன பண்ண முடியும். காலையில் டீ வியாபாரத்துலலாம் பெருசாக ஒன்றும் இல்லை, 2 லிட்ரு பால் விற்றா 150 ரூபா கிடைக்கும். 150 ரூபா வாங்கின ஃபைனான்ஸுக்கே பத்தாது. இப்படி தான் போகுது பொழப்பு. பாய்டா.